வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. நம்ம தமிழ் பண்பாடு பொறுத்த வரைக்கும் சமையல்ங்கிறது ஒரு கலைங்க. அதற்கும் ஒரு இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது. சமையல் கட்டில் படைக்கப்படுற எல்லா உணவுகளும் பந்திக்கு வரும்போது தான் தன்னுடைய இலக்கை அடைய தொடங்குகிறது. அப்பேற்பட்ட நம்ம பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்றைக்கி என்ன பரிமாறிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பந்தியில் இன்றைக்கி ஒரு குழம்பு தான் பரிமாறியிருக்கிறோம். வத்த குழம்பு, வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வத்த குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்தலாம் வாங்க. இப்போ நான் சொல்கிற அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். வாங்க என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன், வர கொத்தமல்லி. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கருப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் அரிசி. இதான் வறுத்து நம்ம அரைக்கணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். 6-7 வரமிளகா, கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பட்டி போட்டால் டேஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கே வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு தான் வைக்கிறோம். ஸோ வெங்காயம் வெள்ளைப்பூடு அதிகமாக போடுங்க. ஒரு கை வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் முழுசாக. 2 முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு 20 பல் பூண்டு வருவது. குழம்பு தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், குழம்பு அரைக்க 5-6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய், கடலெண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். வத்த குழம்புக்கே நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ட்ரையாக இருக்கணும், காஞ்சிருக்கணும். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். கடாய் சூடானதும் நம்ம வறுக்க எடுத்து வச்சோம்ல, மல்லி, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, அரிசி, உளுந்தம்பருப்பு, அந்த பொருட்களை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். மிதமான தீயில் இது நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கரையிடாமல் எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வறுப்படும். வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடலெண்ணெய். இதில் எடுத்து வச்சுருக்க வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசமாக. இது நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூண்டை இதில் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கை வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன்ல, அதை போட்டுருங்க. இப்போ இது கூடவே பூண்டையும் போட்டுடலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணும். லைட்டாக வறுக்காதீங்க, நல்லா பொன்னிறமாக இந்த எண்ணெயிலே பாதி வெந்துடணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வெந்து மேஷ் ஆகிருக்கும். அது அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துருங்க. இது வறுபடட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம குழம்பு அரைக்கிறதுக்கு பார்த்துடலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொருள்லாம் ஆறிடுச்சு. ஆறின பிறகு போட்டுடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த வறுத்து வச்ச பொருட்களை மட்டும் போட்டு பவுடராக திரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சுற்றுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அரைப்பட்டதும் 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது இது கூட போட்டு அரைக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஃபைனாக வெண்ணெயாக அரைக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுக்கணும் நீங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வறுத்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பை கூட்டிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளி இருக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை நம்ம குழம்பு கூட்டிடலாம். இப்போ குழம்பு புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதை இந்த குழம்புல கலந்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காரம் தான் இதில் போடணும். காணாட்டா வத்தப்பொடி போட்டுறாதீங்க. வத்தலை வறுத்து தான் போடணும். இதுவே போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூடு அந்த குழம்புல சேர்த்துடலாம். போட்டுட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம உளுந்தம்பருப்பு வெந்தயம் தனியாக எடுத்து வச்சோம் வறுத்து குழம்புல போடுறதுக்கு. அதை எடுத்து வறுத்து இந்த குழம்புல போட்டுடலாம். இப்போ பச்சை கருவேப்பிலையே மேலே அப்படியே கிள்ளி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்ப கொதிக்க விடலாம். குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருப்பட்டியை தட்டி போடுங்க. கருப்பட்டி போட்டால் புளிக்குழம்புக்கே தனி டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் போடுவோம். எங்கள் அம்மா ஆச்சிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் குழம்பு வற்றி நம்ம எண்ணெய் ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வரணும். இங்கே பாருங்கள், குழம்பு வற்றிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக சின்ன வெங்காயத்தை வதக்கிடுங்க. வதக்கின அப்புறம் நம்ம குழம்புல தாளித்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாட்டா. சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.